ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பைபிள் கதைய பார்க்க போறோம். போலாமா? வாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த உலகமே இல்லாதப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு, பயங்கரமான இருட்டு. நிலம், காடு, மலை, மனுஷங்கள்னு எதுவுமே இல்ல. வெறும் தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அந்த இருட்டுக்கு நடுவுல தண்ணிக்கு மேல கடவுளோட ஆவி அப்படியே மெதுவா அசைந்தாடிக்கிட்டே இருந்துச்சு. கடவுள் இந்த உலகத்தை ரொம்ப அழகா மாத்த நினைச்சாரு. முதல்ல என்ன சொன்னாரு தெரியுமா? ஒளி தோன்றுக அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான், பளிச்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சு. கடவுள் அந்த வெளிச்சத்தை பார்த்து, ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு. வெளிச்சத்துக்கு பகல்னும் இருட்டுக்கு இரவுன்னும் பேர் வச்சாரு. இதோ முதல் நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள், அதாவது 2ஆம் நாள் வந்துச்சு. கடவுள் சுத்தி பார்த்தாரு. சரி, இந்த தண்ணீரை எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வானம் தோன்றுக அப்படின்னு சொன்னாரு. என்னாச்சு தெரியுமா? மேல ஒரு தண்ணி, கீழே ஒரு தண்ணின்னு பிரிஞ்சு நடுவுல ஒரு அழகான நீல நிற வானம் உருவாச்சு. அதுக்கு கடவுள் விண்ணுலகம் அப்படின்னு பேர் வச்சாரு. இதோ 2ஆம் நாளும் சூப்பரா முடிஞ்சிருச்சு. 3ஆம் நாள் விடிஞ்சது குட்டீஸ். கடவுள் கீழே இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரு பக்கமா போய் உலர்ந்த தரை வெளியே வரட்டும் அப்படின்னு சொன்னாரு. உடனே தண்ணி எல்லாம் ஓடி போய் கடலாச்சு, தரைப்பகுதி நிலமாச்சு. கடவுளுக்கு இத பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா தரை வெறும் மொட்டையா இருந்தா நல்லாவா இருக்கும்? அதான் கடவுள், நிலமே சூப்பரான புல்வெளிகளையும் விதவிதமான செடிகளையும் சுவையான பழங்கள் தர மரங்களையும் உருவாக்கு அப்படின்னு சொன்னாரு. வாவ்! அடுத்த நிமிஷமே மாம்பழம், ஆப்பிள் பழம், கொய்யா பழம்னு விதவிதமான பழமரங்களும் கலர் கலரா பூக்களும் பூத்து குலுங்குச்சு. பூமி அப்படியே பச்சை பசேல்னு மாறிடுச்சு. 3ஆம் நாள் இதோட முடியுது. 4ஆம் நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? பகலையும் இரவையும் பிரிக்கிறதுக்கும் காலங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் விண்வெளியில வெளிச்சம் வரட்டும்னு கடவுள் சொன்னாரு. உடனே பகல்ல நல்ல வெளிச்சம் தரறதுக்காக ஒரு பெரிய சூரியனையும், ராத்திரியில நமக்கு வெளிச்சம் தரறதுக்காக ஒரு அழகான குட்டி நிலாவையும் படைச்சாரு. அது மட்டும் இல்லாம வானத்துல டிங்கிள் டிங்கிள்னு மினுமினுக்கிற பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்களையும் செஞ்சாரு. கடவுள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. 4ஆம் நாளும் முடிஞ்சது. 5ஆம் நாள் வந்தாச்சு. இப்ப பூமி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா சத்தமே இல்லாம அமைதியா இருக்குல்ல? அதனால கடவுள் தண்ணிக்குள்ள நிறைய உயிரினங்கள் வரட்டும், வானத்துல பறவைகள் பறக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான் குட்டீஸ். கடலுக்குள்ள பெரிய திமிங்கலம், குட்டி குட்டி மீன்கள், டால்பின்னு எல்லாம் ஜாலியா நீந்த ஆரம்பிச்சது. வானத்துல கலர் கலரா கிளி, புறா, மயில்னு எல்லா பறவைகளும் கீச் கீச்னு பாட்டு பாடி பறக்க ஆரம்பிச்சது. கடவுள் அவற்றெல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் தந்து, நீங்க எல்லாரும் நல்லா பெருகி இந்த உலகத்தை நிரப்புங்க அப்படின்னு சொன்னாரு. 5ஆம் நாளும் முடிஞ்சது. 6ஆம் நாள் கடவுள் நிலத்துல வாழ்ற விலங்குகள் எல்லாம் வரட்டும் அப்படின்னு சொன்னாரு. சிங்கம், புலி, குதிரை, நாய்க்குட்டி, பூனைக்குட்டின்னு எல்லாமே வந்துச்சு. கடவுள் அதை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இதெல்லாம் அன்பா பாத்துக்க ஒருத்தர் வேணும்ல? அதான் கடவுள் ஒரு சூப்பரான முடிவெடுத்தாரு. நம்ம மனிதர்களை நம்மள மாதிரியே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆணையும் பெண்ணையும் தன்னோட சொந்த சாயலிலேயே ரொம்ப ஆசையா படைச்சாரு. அவங்கள ஆசீர்வதிச்சு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் செடி கொடிகளையும் நீங்க அன்போடு பாத்துக்கணும். மரங்கள்ல இருக்கிற பழங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் உணவு அப்படின்னு சொன்னாரு. கடவுள் தான் செய்த எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாரு. எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா பிரமாதமா இருந்துச்சு. இதோட 6ஆம் நாள் முடிஞ்சது. 7ஆம் நாள் வந்தப்போ விண்ணுலகமும் மண்ணுலகமும் அதுல இருக்கிற எல்லா அழகிய விஷயங்களும் முழுமையா உருவாகிடுச்சு. கடவுள் தான் செய்ய நினைச்ச எல்லா வேலைகளையும் சூப்பரா செஞ்சு முடிச்சிட்டு அந்த 7ஆம் நாள்ல ரொம்ப நிம்மதியா ஓய்வெடுத்தாரு. அந்த நாளுக்கு கடவுள் ஆசி வழங்கி அதை ரொம்ப புனிதமான நாளா மாத்தினாரு.
பாத்தீங்களா குட்டீஸ், நாம வாழ்ற இந்த பூமிய கடவுள் எவ்வளவு அன்போடும் அழகோடும் நமக்காக படைச்சிருக்காருன்னு. இந்த உலகத்தையும் இதுல இருக்கிற மற்ற உயிரினங்களையும் நாமளும் அன்பா பாத்துக்கணும், சரியா? சரி, இப்போ எல்லாரும் அழகா கண்ணை மூடி ஏசுசாமி கிட்ட ஒரு குட்டி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசுசாமி, இந்த அழகான உலகத்தை அன்போடு படைத்ததற்கு உமக்கு ரொம்ப நன்றி சாமி. எங்களுக்கு நல்ல அப்பாவையும் அம்மாவையும் கொடுத்ததற்கும் ரொம்ப நன்றி சாமி. இந்த இயற்கையையும் அனைத்து உயிர்களையும் அன்போடு பாதுகாக்கும் நல்ல பிள்ளைகளாக எங்களை நடத்துங்க சாமி. அப்பா அம்மா பேச்சை கேட்டு உமக்கும் கீழ்ப்படிந்து எல்லோரிடமும் அன்பாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் சாமி. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குட்டீஸ், இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. This is your Bible Only channel. Like and subscribe and receive the blessings of the Lord. Amen. God bless you.